வணக்கம் தோழர்களே, உரக்க பேசுவோம். இது பெண் உரிமைக்கான குரல். பெரியார் போராடினார், பெரியாரும் போராடினார் அப்படின்னா நாங்கள் ஏற்கிறோம். பெரியார் தான் போராடினார்னா நாங்கள் அதை மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சீமான் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். பல பேர் அதை பார்த்திருக்கலாம். சீமான் மட்டுமல்ல, இந்த சங்கி வகைராக்கள், ஹெச் ராஜா வகைராக்கள், பாண்டே வகைராக்கள், இவங்க எல்லாமே சமூக வலைதளங்களில் இன்னைக்கு பொதுவெளியில் ஒரு கருத்தை முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. என்னன்னா, பெரியார் மட்டும் போராடல, நிறைய பேர் போராடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பெரியார் என்ன சாதித்தார், என்ன புடுங்கினார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு, அவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லும் விதமாக காங்கேயத்தில் பெரியாரின் பெண்கள் அமைப்பு சார்பாக புரட்சிகர இளைஞர் முன்னாடியுடன் நடந்து ஒரு மிகப்பெரிய பேரணி, பொதுக்கூட்டம், கலை நிகழ்ச்சி நடந்தது தோழர்களே. இப்போ பேரணி அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே அது பெரிய பேரணி தான். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு தோழர்கள் முடக்கு போட்டு அந்த பேரணி நடந்தது. அடுத்ததாக பொதுக்கூட்டம் பறையிசையோடு தொடங்குச்சு. அதாவது ஆதி மனிதனின் இசையான நமது பாரம்பரியத்தின், தமிழ் பாரம்பரியத்தின் அடையாளமான பறையிசையோடு தொடங்குச்சு. இந்த நிகழ்வு எப்போ நடந்ததுன்னா டிசம்பர் 15ஆம் தேதி. இது கொஞ்சம் தாமதமான பதிவு தான், பொறுத்துக்குங்க. அப்போ இந்த பொதுக்கூட்டத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க இதற்கான நிதி திரட்டுவதிலிருந்து, இதை ஏற்பாடு செய்ததிலிருந்து, மேடை ஏற்பாடு அனைத்துமே பெண் தோழர்கள் செய்தது. இப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆண் தோழர்கள் தான் ஒருங்கிணைப்பாங்க. ஆனால் இது பெண் தோழர்கள் ஒருங்கிணைத்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்வுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலியல் வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்துங்கள், பெண்களை மனுஷியாக மதியுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை ரொம்ப வலிமையான தோழர்களே. ஏன் பாலியல் வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த வேண்டும்னா, காலமாக கிட்டத்தட்ட எப்போ இந்த பெண்ணடிமைத்தனம் வந்துச்சோ அன்னையிலிருந்து பெண்கள் இன்ன வரைக்கும் ஒடுக்கப்பட்டுட்டே தான் இருக்கிறாங்க. பாலியல் போகப் பொருளாக, பாலியல் பிண்டமாக அவங்க ஒடுக்கப்பட்டு, பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு, அவருடைய உயிரும் அது பறிக்கப்படுது. இப்போ நிர்பயா இந்தியா முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு சம்பவம். ஓடுற பஸ்ஸில் ஒரு பெண்ணை கற்பழித்து அவங்கள கம்பியால் அடித்து வெளியே தள்ளி அவங்க கொண்டுருவாங்க. அது ஒரு நிகழ்வு. அது பல 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் கல்கத்தாவில் ஒரு மருத்துவ மாணவி, அவர் பயிற்சி மாணவி, அவங்க மருத்துவம் முடிச்சிருக்காங்க. அவங்க வேலை செஞ்ச அதே மருத்துவமனைக்குள்ளேயே பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு, கழுத்தெரும்புகள் முடிக்கப்பட்டு, கால் முறிக்கப்பட்டு, மிகவும் கொடூரமான முறையில் ஒரு கும்பல் வல்லுறவால் அவர் கொல்லப்பட்டார். அடுத்தது அரியலூரில் நந்தினி, நம்ம தமிழ்நாட்டில். அடுத்ததாக ஆசிபா, காஷ்மீரில் 8 வயது சிறுமிங்க ஆசிபா கோயிலுக்கு வச்சு அந்த பெண்ணை கற்பழிச்சு கொண்டாங்க. இது 8 நாள் வச்சிருந்தது. அந்த கொலைக்கு ஆதரவாக மந்திரி, எம்எல்ஏலாம் ஊர்வலம் போனாங்க, பேரணி நடத்துனாங்க. அதெல்லாம் இந்த பாஜகனுடைய ஆள்கள் நடத்தின பேரணி தான். அப்போ இதையெல்லாம் நிறுத்த வேண்டாமா? சரி, இந்த ஒரு பொதுக்கூட்டத்தோடய அதை நிறுத்திடுவீங்களான்னா நிறுத்த முடியாது, ஆனால் குறைக்கலாம். இப்படி காலங்காலமாக நிகழ்வுகளை நடத்தி மக்களிடத்தில் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தித்தான் இதெல்லாம் குறைஞ்சிருக்குது. முதல் இருந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா புள்ளி விவரங்கள் அடிப்படையில் அது கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கிறது தான் சொல்லணும். தமிழ்நாட்டிலாம் இன்னும் வட மாநிலங்களில் அதிகமாக நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டிலாம் ஓரளவு ஒப்பீட்டளவில் பெண்கள் மீதான பாலியல் வல்லுறவுகள் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் குறைவாக நடந்துட்டு இருக்குது. இப்போ பொதுக்கூட்டத்துக்கு வரலாங்க. இப்போ பொதுக்கூட்டம் பறையிசையோடு தொடங்குச்சு. இந்த பொதுக்கூட்ட தலைமை பற்றி நம்ம இந்த இடத்துல பேசியே ஆகணும். ஏன்னா இந்த பொதுக்கூட்ட தலைமை ஏற்று நடத்தியவர் தோழர் ஜென்னி. சின்ன பொண்ணு, அவங்களுக்கு ஒரு 21 வயசு 22 இருக்கலாம். நான் பார்த்து வளர்ந்த குழந்தை, அதை பெருமுகத்தோடு நான் சொல்கிறேன். அதான் பெரியார் என்ன சாதிச்சாருன்னு கேட்குறாங்க இல்லைங்களா? அதுதான். அதாவது ஜென்னியோட தாத்தா தோழர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைப்பில் இருந்தார். அடுத்ததாக தோழர் கவி, ராதாகிருஷ்ணனுடைய மகன், அவருடைய மகள் தான் ஜென்னி. இப்போ கவி இதில் கருத்துரை விளங்கி இருக்கிறார் இந்த நிகழ்வில். ஜென்னியோட அம்மா காயத்ரி தோழர், அவங்க நன்றியுரை. இப்படி குடும்பமாகவே கட்சிக்குள் இருக்காங்க பாருங்களேன். தோழர் ஜென்னியும் தோழர் கனிமொழியும் கருத்துரை விளங்கியிருப்பாங்க. கனிமொழி, அதை பற்றி நான் பின்னாடி நான் பேசுகிறேன். அப்போ 2 பேருமே இருசக்கர வாகனத்தில் இரவு 10 மணி வரை பல்வேறு கிராமங்களுக்கு போய் தோழர்களை இணைச்சிக்கிட்டு போய் இந்த நிகழ்வுடைய அவசியத்தை பேசி, இந்த முழக்கங்களை பேசி, நிதி வசூல் செய்து மக்களை திரட்டி 1000க்கும் மேற்பட்ட மக்களை திரட்டியிருந்தாங்க இந்த பொதுக்கூட்டத்துக்கு. இது ஒரு பொதுக்கூட்டம்னு சொல்ல முடியாது, ஒரு மாநாடு சொல்லணும். அப்போ இந்த
இளம் வயது பெண்களுடைய பங்களிப்பெல்லாம் பாருங்களேன் எந்த அளவுக்கு அதில் இருக்குதுன்னு சொல்லி. அடுத்ததாக தோழர் கு. ராமகிருஷ்ணன் அவர்கள், தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய தலைவர், இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்தார். அவர் பேசும்போது ஒரு அற்புதமான விளைவை சொன்னார். அதாவது திரைப்படங்கள் எப்படி இந்த பெண்ணடிமைத்தனத்தை போதிக்கிறது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். புருஷன் வீட்டில் வாழ போகிற பெண்ணே, தங்கச்சி கண்ணே, நான் சொல்லுறதை கேளு கண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டையெல்லாம் வந்து மேற்கோள் காட்டி அற்புதமாக பேசியிருந்தார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லிவேதிதா லூயிஸ் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர், வரலாற்று ஆய்வாளர், அவர் ஒரு கருத்தை சொன்னார். அதாவது உலகத்தில் இருக்கிற சுமார் 700 கோடி மக்கள் தொகையில் சரிபாதி பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆணாதிக்க கருத்துக்களால். அப்போ சரிபாதி பெண்கள் அடிமையாக இருக்கும் பொழுது இந்த பூமியிலும் சரி, இந்திய நாட்டிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, இது நடந்த காங்கியத்திலும் சரி, பெண்களுக்கான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா எதிர்பார்க்க முடியாது. அப்போ பெண்களும் ஆண்களும் இணைந்து ஒரு விடுதலை பயணத்தை கட்டமைக்காமல் விடுதலை சாத்தியமில்லைன்னு ஒரு அற்புதமான கருத்தை விளக்கி சென்றார். அடுத்ததாக தோழர் கனிமொழி, இவங்களும் அப்பா அம்மா 2 பேருமே இயக்க தொடர்பில் இருக்கிறவங்க தான், அவங்களும் இயக்க தோழர்கள் தான். அவங்களுடைய வாரிசு தான் கனிமொழி, கட்சி வாரிசுன்னு கூட சொல்லலாம் அவங்கள. இவங்க வழக்கறிஞர். அவங்க பேசும்போது சொன்னாங்க, அதாவது பெண்களை வல்லுறவு செய்கிறீங்க, வன்புணர்வு செய்கிறீங்க, ஆனால் உயிரோடு கூட விடுறது இல்லையே, கொண்டுறீங்களே, அது வெளியே சொல்லிடுவாங்கன்னு சொல்லி. அப்போ பெண்ணாக பிறந்தால் நாங்கள் வல்லுறவுக்கு உள்ளாகி தங்கள் உயிரும் இழக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்மையிலேயே அது அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய கேள்வி தான். ஒரு ஆணுக்கு இப்படி நடக்குதா? நடக்காது. ஆனால் பெண்களுக்கு மட்டுமே இப்படியான கொடுமைகள் நடக்குது அப்படிங்கிறத அற்புதமாக எடுத்து சொன்னார். அடுத்ததாக தோழர் பொன்னையன், தற்சார்பு விவசாய சங்கத்தினுடைய தலைவர் தோழர் பொன்னையன் வந்து சிங்கமாய் கர்ஜிச்சார்னு சொல்லலாம் இந்த மேடையில். அற்புதமாக பேசினார். அதாவது நிதி மூலதனத்திற்கும் இந்த பெண்ணடிமைத்தனத்திற்கும் உண்டான தொடர்பு என்ன? தோழருக்கு நீண்ட நெடிய இயக்ககால அனுபவங்கள் இருக்குது. அதாவது 30 ஆண்டுகள் புரட்சிகர இளைஞர் முன்னணி இந்த பகுதியில் வேலை செய்ததனுடைய விளைவு இந்த பெரியாரின் பெண்களுடைய நிகழ்வு அப்படின்னு சொல்லி இதை அற்புதமாக சுட்டி காட்டினார். தோழர்களை பெரும்பாலும் நான் எழுதி வைத்து பேசுபவன் அல்ல. இதில் சில முக்கியமான செய்திகள் விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் எழுதி வச்சு இந்த வீடியோ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதுவும் நேரம் அதிகமாக எடுத்துக்கூடாது, குறுகிய காலத்தில் இந்த வீடியோவை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தோழர் உமா, அவங்க வந்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர். அவங்க பேசும்போது சொன்னாங்க, அதாவது பெண் குழந்தையை நீ அடக்குமாறு ஒடுக்குமாறு அப்படின்னு சொல்லி வளர்த்துறீங்க, ஆனால் ஆண் குழந்தையை என்ன சொல்லி வளர்த்துறீங்க? ஒரு குடும்பத்தில் பேப்பர் கொண்டு வந்து போடுறாங்க ஒரு வீட்டில், அதே நேரத்தில் ஒரு பால்காரர் வந்து பால் பாக்கெட் போடாருன்னா அந்த குழந்தை எடுத்துகிட்டு போய் பால் பாக்கெட் அம்மாக்கிட்டையும் பேப்பர் அப்பாக்கிட்டையும் கொடுக்கும். அப்போ பெண் என்பவள் சமையல் கட்டில் கிடைக்கிறவா அம்மா, ஆண் அப்பா வந்து என்ன பண்ணுவார்? அவர் தான் படிப்பார், அறிவாளி, சமுதாயத்தை பற்றி வெளிநடப்புலாம் தெரிஞ்சுக்குவார் அப்படிங்கிற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டதை அது அற்புதமாக சுட்டி காட்டினார். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறீங்களே, ஹவுஸ் மேன் அப்படிங்கிறது அப்படின்ற ஒரு குசுமான கேள்வி கூட அவங்க எழுப்பினாங்க. இன்னொரு அருமையான கருத்தை முன் வச்சாங்க அவங்க. அதாவது ஒரு குடும்பத்தில் ஆண் குழந்தையை பெண் குழந்தையை வளர்த்தும் போது தயவு செய்து ஆண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளை சமமாக மதிக்க கற்றுக் கொடுங்கள். நீ பொட்டப்பொழுதானே, நீ ஒடுங்கிருன்னு சொல்லி அவங்க முன்னாடி சொல்லி அதே கருத்தை அந்த பையனுக்கும் திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான கருத்தை அவங்க வந்து முன் வச்சாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் லிவிங்ஸ்டன், சிஎஸ்ஐ போதகர், கிறிஸ்தவ மத போதகர். அவர் ஈரோடு சேலம் மன்றத்தினுடைய செயலாளர். சரி, பாதிரியாருக்கு இங்கே என்னங்க வேலை? பெரியார் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை சொல்லிட்டாரு, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாரு, கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன், கடவுளை நம்ம முட்டாள், கடவுளை நம்ம காட்டு முராடி இப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டாரு, காட்டு முராடி முட்டாளான்னு சொல்லிட்டாரு கடவுள் நம்புறவங்கள. அப்போ இந்த இடத்துல கடவுள் நம்பிக்கையுள்ள பாதிரியாருக்கு என்ன வேலைன்னா அவர் அற்புதமாக சொன்னார், பெரியார் இல்லை என்றால் நான் இந்த இடத்தில் நின்று இந்த அங்கியோடு பேசியிருக்க முடியாது. ஏன்னா சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இந்த இந்து சனாதன தர்மத்துக்கு எதிராக, தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக களமாடியவர் பெரியார். அப்படி அவர் களமாடியதன் விளைவாகத்தான் நாங்கள்லாம் வந்து படித்தோம். இன்றைக்கி நான் வந்து படித்து பட்டம் பெற்று ஒரு மத போதகராக இருக்கிறேன், அந்த இடத்துல நின்று பேசுகிறேன் அப்படின்னா இது பெரியாரும் அம்பேத்கரும் காரணம்னு சொன்னார். அப்போ பெரியாரின் வெற்றி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். சீமான் நரம்பு முட்டைக்கு பேசுகிறாரல்ல, அந்த பேச்சுக்கு பின்னாடி இருக்கிற போலித்தனத்தை இதெல்லாம் அம்பலப்படுத்து. புரட்சிகர இளைஞர் முன்னணி தோழர் கவி அவர்கள் தன்னுடைய கருத்துரையில் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினார். அது என்னன்னா, அரசியல் அம்பலப்படுத்துதல். இந்த பாலியல் வல்லுறவுகளுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது தோழர்களே.
ஏன்னா அரசியல் தான் ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிறது. நீங்களும் நானும் என்ன செய்யணும், என்ன உடுத்தணும், என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது அரசியல் தான். அப்போ இந்த பாலியல் வன்புறவுகளை எந்த அரசியல் தீர்மானிக்கிறதுனா இந்த சனாதன அரசியல் தான் தீர்மானிக்குது. இன்னைக்கு ஒன்றியத்தில் இருக்கிறது எந்த அரசாங்கம்? பாரதிய ஜனதா. அது எந்த அடிப்படையில் செயல்படுறாங்கன்னா சனாதனத்தின் அடிப்படையில். அப்போ இதனுடைய ஊற்றுக்கண் எங்கே இருக்குதுன்னு பாருங்க. அப்போ காங்கிரஸ் ஆண்ட போதெல்லாம் நடக்கலையா? நடந்தது. ஆனால் இன்னைக்கு அது அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது. மணிப்பூரில் பெண்களை நிர்வாணப்படுத்தி இழுத்து வந்தாங்க இல்லைங்களா? அந்த தைரியம் அவங்களுக்கு எங்கிருந்து வந்தது? ஆசிபா ஒரு கோயில் வச்சு கற்பழிச்சு கொண்டுறாங்க இல்லைங்களா? அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? பில்கிஸ் பானு குஜராத்தில் 5 மாத கர்ப்பிணி, அவங்களை பாலியல் வல்லுறவு செஞ்சு அவங்க 3 வயசு குழந்தை கல்லில் அடித்து கொண்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிற 7 பேர்த்து கொண்டாங்கல்ல, அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? பாரதிய ஜனதா ஆட்சி கொடுக்குற தைரியம் தான் அது. அதாவது சனாதனம் மனு தர்மத்தின் அடிப்படையில் தான் ஆணாதிக்க கருத்து இருக்குது. அது என்ன சொல்லுது? பெண்களை விட ஆண்கள் உயர்ந்தவர்கள், பெண்கள் தாழ்ந்தவர்கள், பெண்கள் ஒரு போகப் பொருள், ஆண்டவன் படைத்தான் எங்கிட்ட கொடுத்தான், அனுபவிதராஜா அனுபவின்னு பாட்டெல்லாம் கூட இருக்குது, நிறைய பாட்டுகள் இருக்குது. அப்போ இந்த சனாதனம் என்ன சொல்லுதுன்னா பெண் என்பவள் போக பொருள், அடிமை அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த பிஜேபியை எதிர்த்து போராடாமல், இந்த பாசிசத்தை எதிர்த்து போராடாமல், இந்த இந்துத்துவாவை எதிர்த்து போராடாமல் இந்த பாலியல் வன்புறவுகளை நாம் தடுத்து நிறுத்துவது சாத்தியமில்லை அப்படிங்கிறத தன்னுடைய உரையில் அவர் அற்புதமாக சுட்டி காட்டினார். அடுத்ததாக கலை நிகழ்ச்சி தோழர்களை, இந்த கருப்பர் கடைக்கூடம் தோழர் தாமரை குழுவினர் நடத்தினது செம்மலர் தோழரோடு இணைந்து நடத்தினாங்க. ஆனால் ஒவ்வொரு பாடலுக்கான நடனமும் அற்புதமான ஒரு கலை நிகழ்ச்சின்னு சொல்லலாம். அந்த செங்கொடி பாட்டும் சரி, ஆணையிடாதே அப்படிங்கிற ஒரு பாடல் அற்புதமான ஒரு கலை வடிவம் அது. இன்னொரு பாட்டு ஐயம் சாரி ஐயப்பா, அந்த பாட்டுக்கு நடனம் ஆடிருந்தாங்க. அந்த பாட்டில் இருக்கிற சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐயம் சாரி ஐயப்பா அப்படிங்கிற பாடலை தோழர் இசைவாணி அவர்கள் 2019 அப்போ அந்த காலகட்டத்தில் பாடுனது. அதாவது சபரிமலை கோயிலுக்குள்ளே பெண்கள் போகக்கூடாது அப்படிங்க இருந்ததை சில சமூக ஆர்வலர்கள் வழக்கு போட்டு கோவிலுக்குள் பெண்கள் செல்லலாம் சபரிமலைன்னு சொல்லி தீர்ப்பு வந்த பிறகு அந்த தீர்ப்பை வரவேற்று பாடிய பாடல் தான் இந்த பாடல். ஐயம் சார் ஐயப்பா, நான் உள்ளே வந்தால் என்னப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பாடியிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் போன மாதம் பார்த்தீங்கன்னா இசைவாணியை பெருமளவு சங்கிகள் என்ன பண்ணாங்க, அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும், அவங்களை ஆபாசமாக எழுதுறது, அர்ச்சிக்கிறதுன்னு சொல்லி அது வார்த்தைகளை சொல்ல முடியாத அளவுக்கு இசைவாணி அவங்க விமர்சனம் பண்ணாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் இசைவாணிக்கு ஆதரவாக எழுந்த குரல்கள் அதிகம். இப்போ அதே ஐயம் சாரி ஐயப்பாவுக்கு தான் இங்கே நடனம் பண்ணாங்க. ஆனால் என்ன பண்ணினாங்க மேடையில் அப்படின்னா, எல்லாமே இளம் வயது பெண்கள், ஒரு 20 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க நினைக்கிறேன் எல்லாருமே. அவங்களே என்ன பண்ணினாங்கன்னா, கருப்பு சட்டை கருப்பு வேட்டு கட்டி இருமுடி தலையில் வச்சு அந்த பாட்டுக்கு ஆடினாங்க. அதாவது நீங்கள் இருமுடி கட்டிட்டு எங்களை வரமாட்டேன்னு சொல்கிறீங்கள, நாங்கள் வருவோம், எங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லி பெண் உரிமையை, பெண்களின் வழிபாட்டு உரிமையை மறுத்தவர்களுக்கு எதிராக பெண்களின் வழிபாட்டு உரிமைக்கு ஆதரவாக அந்த அற்புதமான நடனம் இருந்தது தோழர்களே. அடுத்ததாக கலை நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அப்படின்னு சொன்னால், கடவுளை தண்டித்த மனிதர்கள், அதுதான் அந்த தலைப்பு. அந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பை நான் அப்படி வச்சுருக்கேன். ஏன்னா பூலோகத்தில் அந்த மேலாகம்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் எனக்கெல்லாம் நம்பிக்கை கிடையாது, அதை நம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். அங்கே இருக்கிற இந்திரன் பிரம்மன் இந்த மாதிரி கடவுள்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெண்களுக்கு அநீதிகள் இழைக்கப்படுது, அங்கெல்லாம் பாலியல் வன்கொடுமைகள். அதை தாங்க முடியாத பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பூலோகத்துக்கு முறையிடுவதாக ஒரு காட்சி. இப்போ பிரம்மன் அவன் அந்த உலகத்தையே படைச்சான் இல்லைங்களா, அவன் தான் அந்த சரஸ்வதியும் படைச்சிருப்பான், அந்த கலைமகள்ங்கிற சரஸ்வதியை. அது அவனுடைய மகள். அந்த மகள் மீது அவனுக்கு ஆசை வந்துடுது, அந்த மகளை அடைய துடிக்கிறான். அந்த மகள் சரஸ்வதி ஒடியாந்து பூலோகத்துக்கு இங்கே உனத்த நீதி கிடைக்கி அப்படின்னு சொல்லி ஒடியாந்து மணிமேகலை அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர்கிட்ட தங்களுடைய முறையிடுறாங்க. அப்போது அவங்களுடைய முறையெல்லாம் கேட்டுக்கிறாங்க. அப்புறம் ராமனால் பாதிக்கப்பட்ட சீதை அவங்களும் இங்கே வர்றாங்க. அந்த மணிமேகலை கிட்ட சொல்கிறாங்க, வழக்கறிஞர் மணிமேகலை நான் இப்படிலாம் பாதிக்கப்பட்ட ராமன் என்னை சந்தேகப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லி. அப்படியா, சரி. அடுத்தது தர்மனால் பாதிக்கப்பட்ட பாஞ்சாலி, இப்படி எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்களே இங்கே வந்துடுறாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு விசாரணை நடக்குது நீதிமன்றத்தில். மேடையில் குற்றவாளி கூண்டு வச்சுட்டாங்க, தோழர்கள் வச்சுட்டாங்க குற்றவாளி கூண்டு. அதில் பிரம்மன் கூப்பிடுறாங்க. பிரம்மன் வர்றார், குற்றவாளி கூண்டில் நிற்கிறார். நான் தான் அந்த உலகத்தை படைத்தே, நான் யார் தெரிய மாட்டேன், நீ பேசாத மணிமேகலை. அது அற்புதமாக அந்த காட்சியெல்லாம் நம்ம
நேராக பார்த்துருக்கணும். அவ்வளோ அற்புதமான நடிப்பு அதெல்லாம். நீ யாராக இருந்தால் என்னையா முதல் பேசாத, முதல் வாய் மூடு, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை கேளு அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் மீது வந்து வழக்கு முறையிடப்படுது. இவர் இந்த மாதிரியெல்லாம் குற்றம் செஞ்சார், பெற்ற மகளையும் வந்து அவர் வந்து பாலியல் வல்லுறவுக்கு அவர் வந்து அழைச்சார், அந்த பொண்ணு வந்து தப்பிச்சு இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நீதிபதியாக நடித்தவர் வந்து தோழர் கவி, தோழர் மணிமேகலை நடித்த ஜென்னியினுடைய அப்பா கவி அந்த நாடகத்தில் நடிக்கிறாங்க. அடுத்தது தர்மன். தர்மன் கூப்பிட்றாங்க. தர்மன் ஆறு தெரியும், நான் ஆறு தெரியுமா, ஜெய் நீ யாரை வேணும் இரு, முதல் சொல்கிறது கேளு அப்படிங்கிறாங்க. அப்போ தர்மன் மீது வந்து குற்றம் சுமத்தப்படுது. என்னென்னு, பாஞ்சாலி வைத்து சோதாடினான். அப்போ மனைவி என்பவள் சூதாட்ட பொருளா, போக பொருளா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கடவுளையும். அப்புறம் அடுத்தது கிருஷ்ணன் வரார், நம்ம யோகிவான் கிருஷ்ணன். அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, இந்த கோபிகைகள் ஆற்றுல குளிப்பாங்க இல்லைங்களா, அப்போ அந்த துணியெல்லாம் தூக்கிட்டு போய் ஒரு மரத்து மேலே வச்சு உட்காந்துக்குவார். கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி தங்களோட அங்கங்களை மறைத்து பெண்கள் கேட்கும்போது கையை தூக்கி நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை வந்து ஒரு வழக்கு கொண்டு வந்துடுவாங்க அந்த கோபிகை கிருஷ்ணன் மீது. இந்த கிருஷ்ணன், தருமன், ராமன், இந்திரன், பிரம்மன் இதெல்லாம் இந்துக்கள் தங்களுடைய கடவுளாக வழிபட்டு கொண்டிருக்கிற கதாபாத்திரங்கள். அப்போ இவங்களாம் எப்படி இருக்கான்னு பாருங்கள், எவ்வளோ யோகியமாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ இவங்கள் மீதான குற்றம் வாதங்களின் அடிப்படையில் என்ன பண்ணப்படுது, நிரூபிக்கப்படுது. நிரூபிக்கப்பட்ட உடனே அன்று மாலையே 3 மணி அளவில் அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படுது, வாழ்நாள் சிறை. இப்போ இந்த நிகழ்வு சொல்லும் செய்தி என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த ட்ரெண்டில், இன்னும் அரசியல் ட்ரெண்டில் மேலே ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிற பாஜக மனு தர்மத்தை சட்டமாக்க துடிக்கிறது. கிருஷ்ணன் சொன்ன பகவத்கீதையை சட்டமாக்க துடிக்குது, சனாதனத்தை சட்டமாக்க துடிக்குது. அப்போ இந்த நாடகத்தில் என்ன நடந்திருக்குதுன்னா, நீ வந்து பகவத்கீதை சொன்ன கிருஷ்ணா இருந்தாலும் சரி, நீ இந்த உலகத்தை படைச்சதுன்னு சொன்ன பிரம்மனா இருந்தாலும் சரி, எல்லாம் முதல் வந்து சட்டத்தின் முன்னாடி நின்னுங்க. யார் எழுதின சட்டத்தின் முன்னாடி நின்னுங்க? அம்பேத்கர் எழுதிய சட்டத்தின் முன்னாடி நின்னுங்க. நாங்கள் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தின்படி, ஜனநாயகத்தின்படி, ஜனநாயக நாட்டில் உங்களுக்கு தண்டனை வழங்குவோம்னு சொல்லி அதில் தண்டனை வழங்கியிருக்கிறாங்க. அதாவது பிஜேபி எதை கொண்டு வர துடிக்கிறான்? மனுநீதியை, சனாதர்மத்தை. காங்கிரஸ் உட்பட இந்தியா கூட்டணி கட்சிகள் எதை அரசியலமைப்பு சட்டமாக வைக்கணும்னு சொல்கிறாங்க? அண்ணல் அம்பேத்கர் எழுதின சட்டமாக வைக்கணும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிற சண்டையே அது ரெண்டுக்குமான சண்டை தான். இந்திய அரசியலமைப்புக்கும் மனுநீதிக்குமான சண்டை தான். அதை அற்புதமாக காட்சிப்படுத்தியது இந்த கலை நிகழ்ச்சி. அடுத்த இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சுமார் 1000 பேருக்கு மேலே குடும்பமாக குழந்தைகளோடு கலந்துக்கிட்டாங்க அந்த நிகழ்வில். காசு கொடுத்து கூட்டிய கூட்டமல்ல தோழர்களே, இதை நம்ம முக்கியமாக கவனிக்கணும். இன்றைக்கி ஒரு 50-100 பேர்த்து கூப்பிட்டா கூட காசு கொடுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு பட்டா வாங்கி தர்றேன், எங்களுக்கு சுடுகாடு வாங்கி தர்றேன், இப்படி ஏதாவது ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்தோ அல்லது பணத்தை கொடுத்தோ தான் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும். அந்த நிலைமையிலிருந்து முற்றிலும் மாறி, உண்மையிலேயே நாங்கள் பெண்களுக்காக போராடுறோம், இந்த கோரிக்கையை முன் வச்சு தான் நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கைக்காக திரட்டப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் பங்கெடுத்தாங்க. அதில் வந்திருந்த பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு இந்த நிகழ்வு ஒரு செய்தி சொல்லியிருக்கும் இல்லைங்களா? ஏன்னா ஒரு பொருளிலிருந்தும் ஒரு மனிதர்களிடத்திலிருந்தும் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ளலாம். அப்போ இந்த நிகழ்வின் மூலம் கற்றதும் பெற்றதும் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு இந்த நிகழ்வு ஒரு அற்புதமான செய்தி சொல்லுது. என்னன்னா, நீங்கள் அடிமையாக இருக்காதீர்கள், சுயமரியாதையோடு இருங்கள், படியுங்கள், இந்த மாதிரி இயக்கங்களில் இணைந்து பணியாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அறைகூவலை கொடுக்குது. ஆணாதிக்கத்துக்கு எதிராக போராடுங்கள் சொல்லி. அடுத்ததாக மாணவர்களுக்கு, இப்போ மாணவர்கள் நாங்குநேரியில் வந்து சாதியாதிக்க மனநிலையோடு வந்து ஒரு அண்ணனின் தங்கச்சி வெட்டிட்டாங்க இல்லைங்களா மாணவர்கள். இப்போ இந்த மாதிரி மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டாமா? மாணவர்கள் இன்றைக்கி பாலியல் சீண்டர்களில் ஈடுபடுவது ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களில், கல்லூரிகளில் எத்தனை செய்திகளை நம்ம பார்க்குறோம். அப்போ மாணவர்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, உங்களோடு படிக்கும் மாணவிகளை சம பாலினமாக கருதுங்கள். ஏன்னா இவங்கள எதிர்கால தலைமுறைகள். அடுத்தது குழந்தைகள் வந்திருக்கிறாங்க. அப்போ பெண் குழந்தைகளுக்கு என்ன செய்தி? நீங்கள் சுயமரியாதையோடு வளருங்கள், சம பாலினமாக வளருங்கள். ஆண் குழந்தைகளுக்கு என்ன செய்தி? நீங்கள் வளரும்போதே பெண்களை மதிப்பாக பார்த்து வளருங்கள். அப்போ எதிர்காலத்தில் எத்தனை பாலியல் வல்லுறவுகள் தடுக்கப்படும் பாருங்க. ஆண்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறாங்க. என்னன்னா, பெண்களை நீங்கள் மனுஷியாக மதியுங்கள், உங்கள் மண்டையில் இருக்கிற ஆணாதிக்கத்தை தூர தூக்கி வீசிடுங்க. ஒரு நாட்டில், ஒரு சமூகத்தில் மாற்றம் வர வேண்டுமானால், அடிமைத்தனை ஒழிய வேண்டுமானால், விடுதலை பெற வேண்டுமானால் ஆண்களும் பெண்களும் இணைந்து போராட வேண்டும். அப்போ பெண் விடுதலை இல்லாமல் அது சாத்தியம் இல்லை. அப்போ பெண்களுக்கு விடுதலை வேண்டுமானால் அது பெண்கள் மட்டும் போராடியதும் சாத்தியம் இல்லை. அப்போ கூட யார் இணை வேண்டியிருக்குன்னா ஆண்கள் இணை வேண்டியிருக்கு.
எப்படி இணைய வேண்டியது இருக்குதுன்னா, ஆணாதிக்கத்தை விட்டுவிட்டு உண்மையிலேயே பெண்களை மனிதர்களாக மதித்து அவர்களுடைய விடுதலை கண்டிப்பாக அவசியம் என்று கருதி ஆண்கள் இந்த நிகழ்வில் இந்த மாதிரியான நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டும். பெண்களோடு கரம் கோர்த்து இந்த விடுதலை பயணத்தில் நீங்கள் பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு அற்புதமான கருத்தை இந்த நிகழ்வு சொல்லி முடித்தது மட்டுமல்ல, காங்கேயத்திலே சுற்றி இருக்கிற பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்களுக்கும் ஒரு செய்தியை, ஒரு அறைகோலை விடுத்திருக்கிறது. என்னன்னா, காங்கேயம் பகுதியில் பெண்கள் மீதான ஒடுக்குமுறை நிகழ்ந்தால், பாலியல் வல்லுறவுகள் நிகழ்ந்தால், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு குரல் கொடுப்பதற்கு காங்கேயத்தில் பெரியாரின் பெண்கள் என்ற அமைப்பு தோழர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த நிகழ்வு வழங்கியிருக்கிறது தோழர்களே. ஒட்டுமொத்தமாக தொகுத்து பார்த்தால் இதுதான் பெரியாரின் சாதனை அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா குடும்பமாக குழந்தைகளோடு மாணவர்கள், பெண்கள் இத்தனை பேர் பங்கேற்று இத்தனை தோழர்கள் பேசி இப்படி ஒரு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்துவதற்கு அடிநாதமாக இருப்பவர் பெரியார். அவருடைய கருத்துக்களை இன்னைக்கும் அடுத்த தலைமுறை எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இது என்னை போன்றவர்களுக்கு இந்த நிகழ்வு கொடுத்திருக்குது அப்படிங்கிறது மறுப்பதற்கில்லை. ஆகவே ஓங்குக பெரியாரின் புகழ், வளர்க பெரியாரின் பெண்கள். பெரியாரின் பெண்கள் தோழர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும், அவர்களோடு இணைந்து இந்த நிகழ்வை அற்புதமாக வழிநடத்திய புரட்சிகர இளைஞர் முன்னணி தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி தோழர்களே, இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்காக. ஏன்னா இது வரைக்குமான என்னுடைய வீடியோக்களுடைய புள்ளிவிவரங்கள் என்ன சொல்லுதுன்னா, 58% பேர் 30 செகண்டுக்கு மேலே பார்க்குறது இல்லைங்களா, அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்களா இந்த வீடியோவை. அதனால் இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்த தோழர்களுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உறக்க பேசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க தோழர்களே.